தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டிட்வா புயலின் கோர தாண்டவத்தால் இலங்கையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 400-ஐ கடந்துள்ளது. அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காணாமல் போனவர்களின் எண்ணிக்கையும் 350ஆக அதிகரித்துள்ளது. காணாமல் போனவர்களின் எண்ணிக்கையும் 350ஐ தாண்டியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை தேசிய பேரிடர் மேலாண்மை முகமை தெரிவித்துள்ளது. அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், இது குறித்த முழு விவரம். நிஸ்பா ஜனனி, இலங்கையில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் டிட்வா புயல் காரணமாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் ஆறுகள் கரை புரண்டு ஓடுவதால் அங்குள்ள பல நகரங்களுக்குள் வெள்ள நீரும் புகுந்தது. இந்த வெள்ளப்பெருக்கில் ஏராளமானோர் அடித்து செல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து பல இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலச்சரிவில் சிக்கி ஏராளமானோர் உயிரிழந்து மண்ணில் புதைந்துள்ளார்கள். எனவே வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கியவர்களை தேடும் பணியில் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதில் பலருடைய பிணமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் பலி எண்ணிக்கை என்பது தற்போது உயர்ந்து கொண்டே வருகிறது. தற்போது வரை அங்கு இலங்கையில் கிட்டத்தட்ட 400 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 350 பேருக்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் சென்றுள்ளதாகவும் அனந்தா மருத்துவ மத்திய நிலையம் என்பது தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அவர்களை தேடும் பணியில் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வெள்ளம் மற்றும் மண் சரிவின் காரணமாக 3,09,607 குடும்பத்தைச் சேர்ந்த 11,18,325 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அந்த இலங்கை அரசு என்பது தெரிவித்துள்ளது. குறிப்பாக அந்த மாயமானவர்களை தேடும் பணியும் என்பதும் தற்போது வரை நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. முன்னதாக வெள்ளம் அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதியில் சுமார் 1,50,000 லட்சம் பேருக்கு தற்காலிகமாக நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். எனவே வெள்ளப்பெருக்கில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை சமாளிக்க நாடு முழுவதும் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அதிபர் அனுராதா குமாரா தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வெள்ளப்பெருக்கின் மீட்பு பணியில் இருந்து பேரிடர் மீட்பு பணியிடம் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இதற்கிடையே வெள்ள மீட்பு பணியில் உதவுவதற்காக இலங்கையும் இந்திய அரசுக்கும் ஆதரவு தங்களை நீட்டுள்ளது. அதன்படி இலங்கைக்கு உணவு, மருத்துவம், போர்வை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களையும் அத்தியாவசிய பொருட்களையும் விமானம் மூலமாக தொடர்ந்து அனுப்பப்பட்டு வருகிறது. தொடர்ந்து ஏற்கனவே 400 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் 350க்கும் மேற்பட்டவர்களை தேடும் பணியும் முப்படைகளும் செய்து அந்த தேடும் பணி என்பது தீவிரமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. ஜனனி, செல்வராஜ், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.